அம்மா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அக்கா என்னக்கா? அக்கா என்னாச்சு? ஏன் அழற? எல்லாமே போச்சு. நீ இனிமே எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் ரஜினி. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வேணும்ல, அது எப்பவுமே எங்களுக்கு கிடையாது. அக்கா என்ன பேசிட்டு இருக்க நீ? மான மரியாதையோட இருக்க எங்களுக்கு கூட பண்ண இல்ல ரஜினி. அக்கா நீ என்ன பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. என்ன ஆச்சுன்னு சொல்லாம நீ உன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும், அந்த ராசி எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு யாராச்சும் சொல்றீங்களா? எல்லாத்தையும் நானே செய்வேன்னு செஞ்சா என்ன நடக்குமோ அதான் நடந்திருக்கு. சிங்கமுத்து அண்ணா சும்மா இருண்ண, நீ போன் பண்ணதும் கடையில போய் பாத்துட்டு தான் வரேன். அவனுங்க இன்னும் அங்கதான் இருக்கானுங்க. மொத்த கடையை அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. ஐயோ, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்க என்னதான் நடந்துச்சு? அது ஏதோ அந்த ஏரியாவோட அரசியல்வாதியோட இடமா? அவங்க தான் அந்த இடத்துல கடை போடுறதா இருந்தாங்களா? மாமா ஆமா ரஜினி, அப்படி சொல்லித்தான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது எப்படி மாமா சொல்லுவாங்க? அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா அட்வான்ஸ் எப்படி வாங்குவாங்க? இல்ல மாமா, இதுல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? வீட்டுல பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நடந்திருந்தானா இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்குமா? ஒன்னா ரெண்டா லட்சக்கணக்கில் அட்வான்ஸ் கொடுத்திருக்கு. ஐயோ, அந்த பணம் வருமானம் தெரியலையே. ஐயோ, நீங்க என்ன நீ இப்படி எழுதிட்டு இருக்கீங்க? என்னதான் மகாராணி சம்பாதிச்ச காசா இருந்தாலும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம்னா இருக்கு. சித்தப்பா, நான் யார்கிட்டயும் சொல்லாமலாம் ஒண்ணு செய்யல. அக்காவும் மாமாவும் தான் கேட்டாங்க. அம்மாவும் தான் கடையை பார்க்க வந்திருந்தாங்க. ஏமா, தொழில் விஷயமா 4 பேரை பார்த்து பேசி பழகுற விஷயம் தெரியுமா? இல்ல உங்க அம்மாக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? இதான் கடை அவ கூட்டிட்டு போனா. டிஃபன் கடை போட இதான் வசதியா இருக்குன்னு நாங்க தான் போய் பார்த்தோம். புரோக்கர் மூலமா தானே பார்த்தோம். அந்த இடத்தோட ஓனரை நேரடியா பேசிதான் அட்வான்ஸும் கொடுத்தோம். இந்த புரோக்கருங்க கமிஷனுக்காக 1000 பொய் சொல்லுவாங்க. தொழில் வரும்போது அந்த ஏரியால யாரு இருக்கா, என்ன பிரச்சனை வரும்னு நாம தான் விசாரிக்கணும். ஏன்னா உனக்கு இந்த விவரம் தெரியாதா? இல்லப்பா, அது இவர் சொன்ன அவ எதுவும் கேட்க மாட்டா, அவளும் கேட்க மாட்டா, இவரும் பேச மாட்டாரு. இவர் ஒரு மனுஷனா மதிச்சாதானே? மனுஷனா மதிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காரு உன் புருஷன்? இவரை பத்தி சொல்லி இப்போ முதல்ல கடை பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு பாரு. என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் தான் போணும். அம்மாடி,
பிரச்சனை பண்ணது கட்சியில இருக்கிற அரசியல்வாதி. எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எதுவும் ஆகாது. அப்படியே நடக்கிறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம். ரஞ்சிதம், என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி சொல்ற? போதுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சதெல்லாம் போதும். இந்த குடும்பத்தோட மானம் காத்துல பறந்ததெல்லாம் போதும். இனிமே யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க அவ்வளவுதான். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். ரஜினி, எங்களுக்காக நீ கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை காலம் முழுக்க உனக்கு உழைச்சு போட்டு நாங்க கழிச்சிடுறோம். அக்கா, அக்கா, மாமா போய் உங்களுக்கு என்ன பாருங்க மாமா. முரளி போ. எத்தனை தெய்வத்தை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் வெறும் கல்லு கல்லு. அதுக்கு கண்ணு காது எதுவுமே கிடையாது. இனிமே நான் சாமியை கும்பிட மாட்டேன். சாமியை கும்பிட மாட்டேன். ரஞ்சிதம், என்ன பேசுற? இங்க பாருங்கண்ணா, எதுவா இருந்தாலும் இப்ப எதுவும் பண்ண முடியாது. பிரச்சனை பண்றவங்க எல்லாரும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காலையில அந்த ஓனரை பார்த்து பேசினாதான் தெரியும். சரிப்பா, நீ காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. நம்ம எல்லாரும் கிளம்பி போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துருவோம். ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறதே பொழப்பா போச்சு. சரி சரி அண்ணா, நான் கிளம்புறேன். ம். டேய் டேய் சிங்கப்பூர், டேய் அமைதியா போடா. பார்த்திபன் போட்ட போடுக்கு அவங்க இந்நேரம் சாவியை கொண்டு வந்து கொடுத்துருக்கணுமே. ஏன் இன்னும் வரல? ஏய், யாரா அவன்? யாருன்னு தெரியலண்ணா. ஏங்க, என்னங்க இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா? கடையை காலி பண்றோம். அண்ணா, என்னண்ணா, இந்த கடையை ரெடி பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்கண்ணா. ஏய், எடுத்து உள்ள வைக்கணுமா? முதல்ல தம்பியை தூக்கி உள்ள வைங்கடா. ஏய், போங்கடா.
ஏண்டா வாங்கினது பத்தாதா? திரும்ப வந்திருக்க, அப்படியே போட்டான்னு வையன். ஹலோ ஹலோ, அவர் கொடுத்தத வாங்கிட்டாருல, இப்போ நீங்க திரும்பி வாங்கறத அவர் பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்காரு. பிரதர், நீங்க வேடிக்கை பாருங்க. ஓகே. யாரியா இந்த பையன்? சகல சகல போட விட போட அப்படிதான். இங்க பாரு மீச, ஒழுங்கா ஒரு கார்பெண்டரை கூட்டு வந்து உடைஞ்சதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன். மறக்காம நீயே நீயே வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு கடையோட சாவிய மரியாதையா கொடுக்கற. புரியுதா? புரியுது. ஆனா ஒரு டவுட்டு. என்ன? உனக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? எதுக்கு இப்படி நடுவுல வந்து அடிச்ச? இந்த ஹோட்டல் பேரு முனியாண்டி, சிவனாண்டி, உடுப்பி, பர்பின்னு வச்சிருந்தா நான் டென்ஷனா இருக்க மாட்டேன். ஆனா கடை பேரு ரஜினி கிச்சன். ஏன்பா, நீ ரஜினிகாந்த் ரசிகனா? அதுக்கா இவ்வளவு சீனு? ரஜினி ரசிகம் மட்டும் இல்ல, நான் ரஜினியோட புருஷன். ரஜினி புருஷனா? யோ 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 யோ, ரஜினிங்கிறது அவர் பொண்டாட்டி பேரியா? அதுக்குதான் இவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீனு. ராத்திரிக்குள்ள சாவி கையில இருக்கணும். லேட் ஆச்சு, காலையில உங்க எல்லாருக்குமே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட வேண்டியிருக்கும். புரியுதா? புரியுதுங்க. அது யாரா இருக்கும்? யார் இது இந்த நேரத்துல கதவு தட்டிட்டு இருக்காங்க? தெரியலையே மாமா. தெரியலையே. ஐயோ, ஒருவேளை அந்த ரவுடிங்க தான் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களோ? ரஞ்சிதம், நீ அமைதியாரு. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. ஐயோ, யாரு கதவு தட்டுது? தெரியல ரஜினி. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா என்ன தெரியும்? வாங்க கதவு தர. ரஜினி இரு இரு இரு, நான் போய் கதவு திறக்கிறேன். மாப்ள,
ஐயோ 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 ரஜினி ரஜினி இவங்க தான் கடையில பிரச்சனை பண்ணவங்க. அம்மா இருடி, இவங்க தான் இருமா சங்கரி, இருமா. அம்மா நீ ஏங்கா பயப்படுற? இத்தனை பேர் இருக்கோம்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணா அவ்வளவுதான். தம்பி நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல தம்பி. உங்க பேக்ரவுண்ட் தெரியாம பிரச்சனை பண்ணிட்டோம். அதான் மன்னிப்பு கேட்டு சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, கடையில வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இப்ப மன்னிப்பு கேட்டு சாவியை கொடுத்துட்டா நாங்க அப்படியே மன்னிச்சு விட்டுணுமா? ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்களே? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு செஞ்சாங்கன்னு தெரியுமா? நீங்க பண்ணதை எப்படி சரி பண்றது? இல்லங்க, உங்க கடை எப்படி இருந்துச்சோ அப்படியே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். நாளைக்கே நீங்க கடையை திறக்கலாம். இவனுங்க மன்னிப்பு கேட்க ஒருவேளை இவன் தான் காரணமோ? ஐயோ நான் இல்ல. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. இருக்கட்டும் பரவாயில்ல. அம்மா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. சார் சாவி இந்தாங்க மேடம், என்ன மன்னிச்சிருங்க. இந்தாங்க புடிங்க. சரி, அப்போ நாங்க வரோம். வாங்கடா. என்னங்க இதெல்லாம்? என்ன நடக்குது? தெரியலையே ரஞ்சிதம். ஏதோ அரசியல்வாதியோட ஆளுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்களா வீடு தேடி வந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, சாவியும் கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே. இந்தாக்கா ரஜினி புடி. இங்க பாரு, இனிமே அதிர்ஷ்டம் இல்ல அண்டி பொழைக்கிறோம்னு சொல்லிலாம் பேசாத, புரியுதா? மாமா உன்னை நல்லா பாத்துப்பாரு. பொழைக்கணும்னு உறுதியா நம்பிக்கையோட இருக்காரு. அந்த நம்பிக்கை நிச்சயமா ஜெயிக்கும்க்கா. நீயும் நம்பு. கண்டிப்பா ரஜினி. நீ அழுதுகிட்டே பேசினதுல நானே ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டேன். நீ அப்படியெல்லாம் உடஞ்சு போக கூடாது ரஜினி. இந்த குடும்பத்தோட தைரியமே நீதான். இல்ல மாமா, இனிமே அப்படி ஆக மாட்டேன். நானும் தைரியமா நம்பிக்கையோட தான் இருப்பேன். நான் இப்ப வரைக்கும் யாருக்கும் மனசார எந்த கெடுதலும் நினைக்கல. எல்லாம் சரியாகும். சரி. நான் கும்பிட்ட கடவுள் நம்மள கை விடலங்க. எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இனிமே நமக்கு நல்லதுதான் நடக்கும். போமா, போய் தூங்குமா. போமா. வா ரஞ்சிதம். வாமா.